ஜாக்கி டிவி நேயருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஒரு ஜெனரல் டாபிக் தான். உருக்கமாக உயிருக்கு உயிராக நேசித்த காதலி தன்னை விட்டு போனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இதுதான் ஒரு டீட்டெயிலான நேரலையில் நிறைய விஷயங்களை பேசணும், அனுபவங்களை பேசணும். அதனுடைய முதல் பாகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 2ஆம் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரீட் நியூஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும் நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. ஸோ அர்ச்சனா வந்து கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் ஜெயம் ரவி இஷ்யூ அப்படின்னாங்க. ஜெயம் ரவி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துட்டு இப்போ அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆர்த்தி நினைச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அதில் என்ன இருக்கு நம்ம கதை? அப்புறம் ஸ்டாண்ட்லாம் அதில் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே அவங்க தே ஆல் ஆர் அடல்ட். ஓகே, அவங்க 2 பேருக்குள்ள பிடிக்கல. இதுல காரணங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போலாம். இல்ல இதுல உங்களோட இன்னொரு கேள்வி, ஒருவேளை ஏன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு சொல்ல முடியும். அந்த மாதிரியான சமூகம் கிடையாது. இன்னொன்னு, ஒருவேளை அந்த தாட் ப்ராசஸ் இல்லாம திரும்பி அதுக்கப்புறம் கூட வந்துருக்கலாம். நீங்க ஃப்ரெண்டே வந்து எல்லாரும் இணைச்சு பாருங்கள். ஜெயம் ரவியும் அவரும் கடற்கரையில் செய்த லீலைகள் எல்லாம் போடும்போது அதுக்கு வந்து ஒரு 2 மில்லியன் இருக்கும் வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அது என்னடா இப்படி உன் வாழ்க்கையில இதுக்கப்புறம் உனக்கு யாரும் வரமாட்டான், நானே வந்துட்டு போறேன், நீ கூட பாடும்போது நான் அது உன தோலை கடிக்கிறேன் ஒரு ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படியே நடந்துருக்கலாம்ல. வாய்ப்பு இருக்குது. அதேதான். இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுல நீங்க இங்கதான் நீங்க வந்து இந்திய மென்டாலிட்டியை, இந்திய சமூக அமைப்புகளோட பண்றீங்க. அதாவது இந்திய திருமண சட்டப்படி வந்து விவாகரத்துல இருந்து எல்லாமே வந்து சுதந்திரத்துக்கு பிறகுதான் நமக்கு எல்லாமே கிடைச்சதா வந்து இவ்வளவுலாம் யோசிக்கவே முடியாது. விஷயம் என்னன்னா, 2 பிள்ளைங்களுக்கு அப்புறம் அப்படின்னும் போது பிடிக்காத வாழ்க்கைய நான் ஏன் வாழணுன்றது அவருடைய தாட் ப்ராசஸ். தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டாண்ட். இப்ப ஜெயம் ரவி இது இப்படி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இது தெரியாமலே வந்து விலக்கி வச்சு எவ்வளவு பேர் இருக்காங்களே. பிரபல நடிகர் ஒருத்தர் இப்போ தான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. அவரு கூட வந்து ரிவோர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு இவ்வளோ நாளாக பேசியிருந்தாங்க. ஆனால் அவர் அதை வந்து அறிவிக்கவே இல்லை. ஆனால் அவங்க தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அது அவங்களுக்கு பர்சனல். அது தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜெயா வந்து உங்களுக்கு ஒரு சாங் ரிக்வெஸ்ட் போட்டிருந்தாங்க. என்ன சாங் ரிக்வெஸ்ட்? நீயே நீயே வாழும் சூப்பரா பாருங்க. உயர்த்தியே நீயே, தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டிடும் அப்படின்னு ஒரு வந்து பாட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கில் ஷாட் வந்து உங்களுக்கு லவ் யூ சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமுதன் சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் has acknowledged Pule as one of his guru அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தான் சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து காலேஜ் டேஸ்ல இருந்தேன். அவன் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஃபார் 3 years and I accepted cause நானும் எனக்குமே பிடிச்சிருந்தது, ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பா அம்மா கிட்டையும் வந்து சொன்னேன், அவங்களுமே வெரி ஹாப்பி வித் மீ. ஆனால் அவன் வந்து ஆனாலும் கீழே போட்டிருக்கா. ஆனா வந்து அவன் ப்ராக்ரஸே இல்லை அவங்கிட்ட. அவன் என்ன மாதிரியான ப்ராக்ரஸ் பண்ணுவேன்னு சொன்னானோ அது எதுவுமே அவன் பண்ணல. நான் அவனுக்கான நிறைய சான்சஸ் கொடுத்தேன். அப்பவும் அதை சீரியஸாவே எடுத்துக்கல. தென் என்னால இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணி தென் ஐ ஃபெல்ட் இட்ஸ் நாட் வொர்த் டூயிங் ஆல் திஸ். அவ்வளவுதான். அது நான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திஸ் இஸ் வாட் மை மாம் டிட் ஆல் த்ரூ ஹர் லைஃப் ஆஃப்டர் மேரேஜ். எங்க அம்மா இதை தான் கோ த்ரூ பண்ணாங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் மாறுவான், அவன் இதை பண்ணுவான் அதை பண்ணுவான்றதுக்காக எங்க அம்மா லைஃப் ஃபுல்லா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை. ஸோ நான் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண வேண்டியதா போச்சு. நான் வந்துட்டு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலிட்டையும் சொல்லி இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு அங்கேயே முடிச்சிட்டேன். அப்படிங்கிறது இது பெயின்ஃபுல்லான விஷயம் தான். ஆனா வந்து ஐ கேவ் ஜென்யூன் அண்ட் ரெஸ்பெக்ட் எண்ட் டு இட். ஹி இஸ் மேரிட் அண்ட் இப்போ வந்து அவனுக்கு கிட் இருக்கு. ஹாப்பி ஃபார் ஹிம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதானே ரிலேஷன்ஷிப். இப்போ இவங்களுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது, அவங்க ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறாங்க. இதுதானே காமன். திஸ் இஸ் த காமன் ரைட். ஸோ இங்கே தான் பிரச்சனைகள் வருது. எனக்கு மட்டுமே சொந்தம், என்கிட்ட மட்டுமே இருக்கணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ் ஏன் வருதுன்னா, அது இதுக்கான சமூக அமைப்பு அப்படிதான் வச்சிருக்குன்ற. அவ்வளோதான். இவர் விஷால் வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஓகே. ஐயோ, அது நான் தான் பாடணும் போல. அன்பே அன்பே நீ பிரிந்தால் கண்களில் மழை வருமே, காற்றென்னை கைவிடுமே, விதை அழிந்து செடி வருமே,
சிப்பிகள் உடைத்த பின்னே முத்துக்கள் கைவருமே, காதல் ராஜா ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றில் உயிர் வருமே, உன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் காதலில் சுகம் வருமே. அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப அற்புதமான வரி. அதுதான் wait பண்ணி- மனம் எல்லாம் நிரந்தரம் அல்ல, மேற்கினில் விதைத்தால் என் மாதிரி கிழக்கினில் உதிக்கும் நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு நினைவதை. அந்த மாதிரி அது எனக்கு சூப்பர் டக்குன்னு சூப்பர் நல்லா ஞாபகம் இல்ல. Thank பண்ணேன். லாஸ்ட் அஸ்தமனம் எல்லாம் நிரந்தரம் அல்ல, மேற்கில் மறைந்தால் கிழக்கில் உழைக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன், அது டக்குன்னு அந்த லைன் ஞாபகம் இல்லை. நைஸ் லைன் அது. நைஸ் லைன். பட் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. நான் இந்த பாட்டு நான் எதிர்பார்க்கல. நான் ஏதோ ஒரு பாட்டு போடுங்க நானும் போட்டு யோசிச்சு அப்படி விட்டேன். நான் நீங்க பயங்கரமான மேடம். நீங்க எனக்கு தேவையானது, எனக்கு பிடிச்சது, எனக்கு ஐயோ அதுதான் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்சது. நானே இன்னைக்கே பாருங்க உங்களுக்கு ப்ளூ டிஷர்ட்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். யாராவது வருவாங்க அவங்கள வந்து சொல்லலாம், என் கணவருக்காக பிளெயின் ப்ளூ டிஷர்ட் அவர் நண்பருக்கு எடுத்த மாதிரி நான் அவருக்கும் வந்து வயிற்று வலி போயிட்டு இருக்குது, டைரி ஆயிட போகுது, கம்முன்னு இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். சரி விடுங்க. ஓகே. ஸோ நடுவில் வந்து ஷர்மிளா வந்து நல்லா பாடினீங்க நீங்கள் அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து லதா எப்பா இதெல்லாம் படிச்சுட்டேன்னா தேங்க்ஸ் ஃபார் திஸ். ஓகே, லதா எப்பாவுக்கும் அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் சித்தார்த்த நித்யா வந்து நானே லதா எப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய இப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்களா முழுசா சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. குடும்பமானவரை சொல்லியிருக்காங்க. நான் என் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் குடும்பமானவரை. அது மாதிரி வெளிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்ல வரேன். அதேதான், அதுதான். நீங்க வந்து உடனே ஜட்ஜ் பண்ணுவீங்க போயிடுவீங்கன்ற நிறைய கேள்விகள் ஒரு பெண் பக்கத்துல இருந்து யோசிக்கும் போது, அதுவும் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் அப்படின்னும் போது இங்க நிறைய கேள்விகள் வரும். அப்படிலாம் இருக்கும்போது அதை வெளிப்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிச்சயமா பாராட்டுகள். தேங்க்யூ. அந்த ஸ்பார்க்லிங் வாட்டர் மெஷின் என் லைஃப்லயும் ஸ்பார்க்லிங் வர வைக்குமா? இஃப் சோ ஐ நீட் இட்னு விஷால் கேட்டிருக்காரு. லைஃப்ல எதை கொண்டு வந்தாலும் அது ஸ்பார்க்லிங் பண்ணாது. நம்மளோட லைஃபை வச்சுக்கிறது மட்டும்தான் ஸ்பார்க்லிங் ஆகும். ஏன்னா இது நம்மளோட லைஃப், ஸ்பார்க்லிங் வாட்டரோட லைஃப் இல்லை விஷால். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து சௌமியா நவீன் வந்திருக்காங்க, ராஜி கார்த்திக் வந்திருக்காங்க, லோகேஷ் வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் லைன் தான் எனக்கு தெரியும், அடுத்த லைன் எனக்கு தெரியும். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு, கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு, இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன், எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு. மேம் இந்த பாட்டுல ரஹ்மான் மிக்ஸ் ஆயிருக்காரு. தெரியும். ஃபர்ஸ்ட் லைன் நான் பாடிடுவேன் லோகேஷ், நான் தான் சொல்லிட்டேனே ஃபர்ஸ்ட். அதனால அடுத்த லைன் ஜிஜே வந்திருக்காங்க. ஹாய். அவங்க உங்களுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்றேன். ஏன்னா அக்கா அடுத்துதான் ஒண்ணுமே சொல்லு இல்ல அந்த இது பண்ணி வரிசை இப்ப நீங்களும் உடனே ஹாய் சைமல்டேனியஸா சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். இல்ல என் சேஃப்டி எனக்கு முக்கியம். என் சேஃப்டி ஏன்னா ஹாய் அக்கா அதுக்கப்புறம் தான் அண்ணா. புரியுதா? ஓகே. லதா சொல்லியிருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் மென் ஜஸ்ட் டோன்ட் டேக் நோ. இதுக்கு என்னன்னா இப்ப நான் இப்ப எளிமையா கடந்து போறோம்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடினா நான் இப்படி கிடையவே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, இதுவே எப்ப மாறும்னு தெரியாது. ஜிஜே பார்த்து வச்சுக்கோ, அவ்வளவுதான். இவர் கடந்து போற ஆளை பார். கண்ணாடி கேட்டியா வந்துட்டார் அங்க இருந்து. கடந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஈஸியா கடந்து பொய்யா. இன்னைக்கு கூட நான் வந்து யாழினி வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப எல்லாம் நகர்ந்துரும். நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன், நகர்ந்துரும் அவ்வளவுதான். நீ எப்படி நகருவேன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும். நகர்ல அதனால கொஞ்ச நேரம் ஏதாவது அவ்வளவு கிளியேத்தாது. ஓகேவா? இது ரொம்ப நல்ல பாயிண்ட் லதா எப்பா சொல்லியிருந்தது. மோஸ்ட் ஆஃப் த டைம் மென் வந்து நோன்னா நோ அப்படிங்கறதே அர்த்தம் எடுத்துக்கிறது இல்ல.
It is like they hear everything, but that they assume persistence is charm and boundaries are negotiable அப்படிங்கிறது எதுவுமே புரியறது இல்ல. அது காரணம் என்னன்னா நம்ம அப்படிதான் அதான் சொல்றேனே, இங்க வந்து நோன்னா என்ன, சினிமாவில் அவன் நோன்னா அவ வேணும்னு அர்த்தம், இப்படிதானே சொல்லி வளர்த்துருக்கோம். நோ மீன்ஸ் நோன்றதே இங்க அது நிறைய தப்பு நம்மளே பண்ணிருக்கேன், நானே பண்ணிருக்கேன் நிறையா. அது என்னன்னா தெரியல. நான் ஏதோ பாட்டை நெயில் பண்ணேன், நான் சுஜி சொல்லியிருக்காங்க எந்த பாட்டு பாடுன்னு நெயில் பண்ணு, இதை இப்படி பண்ணிருப்பேன், டப்பு நெயில் பண்ணிருப்பேன். ஆனா நீ அருமையா பாடினா பாட்டு பாடியிருக்க, பாட்டு பாடிருக்கேன்னா நல்லா பாடுறேன் சாங் தான் போட்டு இந்த நெயில் இது இப்படி பண்ணிருக்காங்க, நெயில் பண்ணிருக்கேன்னா ரைட், இது மாதிரி பண்ணிருப்பேன். உனக்கு நெயில் பண்றேன்டா நான் அப்ப தெரியல. வா லதா தான் சொன்னாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஜெயம் ரவி விஷயத்துல என்னன்னா, தாராளமாக அவங்க 2 பேரும் என்ன வேணா டிசைட் பண்ணிக்கலாம், பட் ஒரு 3வது பெண் வந்து அவங்களுடைய மனைவியை பற்றியும் தன்னுடைய குழந்தைகளுடைய அம்மாவை பற்றியும் பேசுற அளவுக்கு வச்சிருக்க கூடாது. ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அதுல இருந்திருக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு பர்சனல், கீப் இட் பர்சனல் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும்ங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அதே அப்புறம் வந்து நம்ம ராஜி சொல்லியிருந்தாங்க, லைஃப் பார்ட்னர் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து 80% ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் அவர் டிசிஷன்ஸ். அதனால பீயிங் வித் பர்சன் ஹூ புட் சேம் ஆர் சிமிலர் எஃபோர்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் ஷுட் டூ டு த ப்ரையாரிட்டி. கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி பார்ட்னரா இல்லைன்னா பிரேக்கப் வந்து பெட்டர் தான். இல்ல அந்த புரிதல், அவ்வளவு புரிதல்லாம் இல்லவே இல்லையே ராஜி. அவ்வளவு புரிதல்லாம் இருந்தா இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையே செய்ய மாட்டாங்க. அது ரொம்ப டீசன்ட் பிரேக் முடிஞ்சிரும். கணவனுக்கு கட்டுப்பட்டவள், ஆணுக்கு கட்டுப்பட்டவள்ன்ற மென்டாலிட்டியிலே வந்ததுதாங்க எல்லாத்துக்கும் காரணம். அவ்வளவுதான். அதேதான். இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இதுல இதே விஷயம் தான். இப்ப இதே பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இவர் இந்த பொண்ணை விட்டுட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு போய் அந்த பொண்ணு கிட்ட வந்து என்னோட லைஃப்ல கூடலாம் சுத்தினா இது மாதிரி போயிட்டான்னா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கப்படாது. ஏன்னா ஜாக்கி சொன்னதுதான், ஆணுக்கு கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வரைக்கும் வரையறுத்தப்படவே இல்லை. அது பெண்ணுக்கு மட்டும்தான். அவன் தான் நீ ஏண்டி படுத்தணும், அதேதான். அவன் தான் வந்தானா உனக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னா நம்ம சொல்லி அந்த பொண்ணையே தான் கேட்கும். உங்களுக்கு அசிங்கமா இல்லைங்களா அப்படின்னு சொல்லும். அவரோட சுத்திட்டு இதை வந்து வேற என்கிட்ட சொல்றீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்கங்கிற. இன்னுமே அதான் அந்த அது வந்து வரையறுத்தப்படல அப்படிங்கிற வரைக்கும் அது பெரிய, அதே மாதிரி நமக்கு வரையறுத்தப்படுற வரைக்கும் இது பெரிய விஷயம். அவ்வளவுதான். அண்ட் நல்லா பண்ணேன்னு சொல்லி ஷர்மிளா என்ன சொல்லியிருந்தாங்க, நன்றிகள். ரம்யா சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு செம ஃப்ளோல இருக்கீங்க சுதா, ஜாக்கிக்கு சான்ஸே கொடுக்காம நீங்களே பின்றீங்களே, செம செம. தேங்க்ஸ் ரம்யா. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் த சாங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விஷால் சொல்லியிருக்காப்ப நன்றிகள். அண்ட் அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க, வை ஐ ஆஸ்ட்னா ஐ ஹேட் சோ மெனி டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பீப்புள், ஸோ பட் ஜஸ்ட் ஃபெல்ட் எனிதிங் டு பி லீகலி டன். அர்ச்சனா அந்த ஜெயம் ரவி விஷயத்துக்காக எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, நிறைய பர்செப்ஷன்ல நிறைய பேர் சொல்றாங்க, பட் எனக்கு வந்து என்னன்னா எல்லாமே லீகலாக போகணும் அப்படிங்கறதையும், ஐ ஹர்ட் தட் தே ஆர் நாட், அவங்க இன்னும் டிவோர்ஸே ஆகல, சோ இட் இஸ் ஃபைன் டு மூவ் வித் சம்மன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க டிவோர்ஸ் ஆகலன்றதுக்காக என் ஃப்ரெண்டு கூட நான் போகக்கூடாது, இல்ல வருங்கால மனைவியோ இல்ல எனக்கு பிடிச்ச பார்ட்னரோட நான் வெளியே போகக்கூடாது, நீங்க எந்த வகையில் சொல்றது, எந்த வகையில் நியாயம்னு கேட்கறேன். வி செப்பரேட்டட், நாம அனௌன்ஸ் பண்ணியாச்சு, கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு விழாவுக்கு நாங்க 2 பேரும் போனோம். அது எப்படி? அதில் விட அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னும் அர்ச்சனாவுடைய கேள்வி முடியல. அவங்க கேட்கிற கேள்வி என்ன, இது லீகலா இல்ல. ஏன் இதை நான் கேட்கறேன்னா, இன்னுமே நீங்க லீகலா டிசைட் பண்ணல என்ன ஏதுன்றதெல்லாம் வரதுக்கு முன்னாடி சைல்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ ஏன் எடுத்துக்கல அப்படின்றதே கேட்கலைங்க. அப்ப டிஃபால்ட்டா நீங்க அந்த பொண்ணு மேலதானே அந்த சைல்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி போடுறீங்க. அது என்னது அப்படிங்கறதா அவங்க கேக்குறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அலுமினியில போட்டு கோமணத்துல இருந்து ஒரு அளவு நீங்க எல்லாத்தையும் போட்டு கடந்துடணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அது என்ன அது எப்ப பாரு. ஏன் இப்ப இன்னுமே இதுல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கு. அதை நம்மளுமே சொல்லியிருந்தோம் நிறைய இடத்துல. அர்ச்சனா நீங்க கரெக்டா தான் கேக்குறீங்க. அதாவது இந்த சைல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்கிறதுனாலே நிறைய பொண்ணுங்களுக்கு இன்னொரு ஒரு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அதுதான் அங்க பெரிய பிரச்சனையே. அதுதான். ஆனா எங்க 3 இருந்தாலும் 4 இருந்தாலும் நான் ஓட்டுறேன், நானும் அதையும் சேர்த்து ஓட்டுறேன் அப்படின்றதுக்கு வரானுங்க. அந்த மென்டாலிட்டி இங்க வந்துருச்சு. இங்கெல்லாம் இங்க இந்த மாதிரியான படங்கள் நிறைய வந்துருச்சு, புரியுதுங்களா? அங்க வந்து தளபதிக்கு அப்புறம் தளபதி நாயகன் மாதிரி 80க்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான படங்களே வர ஆரம்பிச்சது. ஒரு தடவை எங்கேயோ ரேர் கேசஸ் எடுக்கிறது. அது மாதிரி எல்லாருமே அப்படி யோசிக்கும் போது தான் அம்மா இது தப்பு இல்லைன்னு அடுத்த தலைமுறைகளுக்கு வரும்போது அது சரியாகும். இப்ப ரீசெண்டா இந்த ஜெயம் ரவி ஒரு நடிச்ச ஒரு படத்திலேயே கூட ஜாக்கி சொன்னாங்க, எனக்கு எண்டு மட்டும் உடன்பாடு இல்லை. அதாவது என்னன்னா, அவனோட ஸ்பெர்ம் தான், அவனே தான் வந்து அந்த பையனுக்கு அப்பா மாதிரி வர்ற மாதிரி ஒரு கதையை முடிக்கிறது. அது என்னது அது? நாச்சியால்னு ஒரு படம், நாச்சியால், ஆமா, பாலா எடுத்த படம். எப்பயுமே குரூரமா தான் இருப்பாரு.
அதில் வந்து இவர் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பாரு. ஓகே. ஜோதிகா தான் போலீஸு. ஓகே. அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இருக்கும். இவர் வந்து புருஷன் வர. ஆனால் இவர் இம்பார்ட்டன்ட் அவர் இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த குழந்தையோட உண்மையை வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஜிவி பிரகாஷ் கிளைமேக்ஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அது ஏன் மேடம் அந்த பொண்ணுக்கு சொல்லணும், அப்படி இருந்துட்டு அதை இதை ஏன் வெளியில சொல்லணும், அது ஏன் குழந்தையாவே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு சொல்லணும், இல்ல லீகலா அதை வந்து சொல்லணும்ன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது அவனை பொறுத்தவரையும் அவன் அந்த பொண்ணை நேசிட்டான். அது குழந்தை யார் தான் குழந்தையா இருந்தான்னு. இன்னொன்னு இருக்கு, நம்மளுக்கு பிறகுற குழந்தை நம்மளுக்கு தான் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, நான் எல்லாரையும் சொல்ல 80% வந்து உங்களுது தான் அப்படின்றது அது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும்ன்ற. நீங்க வந்து நீங்க என்னதான் நீங்க அந்த ஒரு படத்துல வந்து சொன்னாங்க, அந்த குட் என்னது குட்டா என்ன அப்போ அந்த பையனை அவனையே கொலை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருமே ஜாக்கி. நிறைய படம் இப்போ தமிழ்ல வந்தது அந்த படம். அந்த பொண்ணு கூட வந்து பொன்மான்ல நடிச்சிருக்கிற பொண்ணு, குட் விமனா ஜென்டில் விமனா, அதுல ஒரு வார்த்தை வரும், அந்த பொண்ணு சொல்லும், பெண்களுக்கு வந்து எவன் சொன்னா சீக்ரெட்ஸியை மெயின்டைன் பண்ண தெரியாது, அவங்களுக்கு வேணுங்கிற சீக்ரெட்ஸை ஒரு பெண்ணுகிட்ட இருந்து நீங்க வாங்கவே முடியாது அவங்க சொல்லாம, அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். உண்மையே ரொம்ப நல்ல வசனம். எங்க லவ் பிரிக்கிறது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்ப சாமியார் இருக்கிற ஃப்ரெண்டு, அவகிட்ட போய் சொன்னான், அவன் பொம்பளை நினைச்சா என்ன வேணாலும் செய்வா, அவளுக்கு தேவைன்னா அப்படின்றதையும் அவன் சொன்னான். அந்த மாதிரிலாம் நிறைய இதுக்கு நிறைய அவங்களுக்கு வேணும் என்றால் அவங்க என்ன செய்வாங்க. அது இப்போ நாம ஜாக்கியும் சரி நானும் சரி ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது எனக்குன்னு ஒரு 5% ஆஃப் பர்சனல் இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? கர்மம் அதை எதுக்கு அந்த பர்சனல் தெரிஞ்சா அவ்வளவுதான் முடிஞ்சு. அதனால தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஆக்சுவலி அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இங்க அம்மா மட்டும்தான் தெரியும் அது யார் குழந்தை அப்படின்ட்டு. தட்ஸ் ஆல். ஏன்னா எல்லா நேரத்துலயும் நீங்க அது வந்து இரும்பு சட்டி போட்டு பூட்டி வைக்க முடியாது. ஒண்ணு நீ நினைச்சு போடா அப்படின்னு போ. அதனால எவ்வளவு பேர் எங்கேயோ உழைச்சு அவன் புள்ள நினைச்சு சொத்து அவன் புள்ளைக்கு எழுதி வச்சதுதான் அந்த உலகத்துல நடந்தது. அவ்வளவுதான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். That's all. ஓகேவா? மிக்ஸில போட்டு அனுமதி கொடுத்தாருக்காலே நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா இருக்கீங்க ஜாக்கி. எனக்கு தெரியும், நீங்க தெரியும் மேடம். இல்ல வாட்டுக்கு போ. ஒரு பொண்டாட்டி படுத்துட்டு இருக்கோம், கோவம் சண்டை போலகுது, தலகாணி இப்படி படுத்துட்டு இருக்கோம், பக்கத்துல தலகாணி. என்ன பண்ணுவோம், வந்து படுப்பான், படுத்தா நடுவில் தலகாணி வச்சுட்டு அவர் படுப்பாரு. அவரு அது இப்போ சொல்லும், ரொம்ப கோவத்துல இருக்கீங்க பொழுது அப்படின்னு. ஆமாமா அப்படின்னு திரும்பி படுத்துவாரு. அது உடனே என்ன பண்ண சீந்தோம் இடுப்புல போய் அப்படின்னு. சார் சரிங்க, உங்ககிட்ட இருந்து இருக்கிறது எங்கேயா போய் படுக்கலான்னு என்ன பண்ணோம், நடுவில் போட்ட தலைகாணி எடுத்துருவான், தலைக்கு வச்சிருந்த தலைகை படுத்த அந்த தலைகாணி எடுத்து அதில் சுற்றி இருக்கும், அதை வச்சுட்டு இருக்கோம். அப்படியே தலைகாணி அது மேலேயே அதை சுற்றி மேலேயே வச்சுட்டு அப்படியே வந்து அங்கே பக்கத்தில் அப்படியே படுத்துருவோம். அந்த மாதிரி அவ்வளோதான். நான் ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் குமார். தட்ஸ் ஆல். சரி, ஸோ ராஜி சொல்லியிருந்தாங்க, டேட்டிங் கல்ச்சர் வந்து ஸ்லோலிங் வந்து கேச்சிங் அப் அமௌங் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இன் இந்தியா டயர் 1 சிட்டிஸ்ல எஸ்பெஷலி. பட் அத கொஞ்சம் தப்பா கொச்சையா பாக்குறாங்க. ஆர் பியூர் லவ்வுக்கு எல்லாம் இல்லைன்னு மீம் போடுறது அப்படின்னு. அவ்வளவுதான். கிடைக்காத மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் போது இங்க எல்லாமே மாற திறந்து ஒன்று சுற்றுங்க. அப்ப நடக்கும்போதே நம்மளுக்கு வந்து கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இந்த நம்மளுக்கு ஏன்னா இது சகஜமானதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, அப்ப இவனுக்கும் அந்த பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கும், பேசணும்னு ஆர்வம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா டிஸ்டர்ப் பண்ணாம இது அவ்வளவு தூரம் வந்ததுனால இது வந்து அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை. அவனுக்கும் முதல்ல போய் உள்ளார போய் எல்லாத்தையும் அது எப்படிதான் இருக்குன்னு பார்த்துணுன்ற எல்லா ஆர்வமும் இருக்கும். ஆனா இங்க வந்து பழகிறதே இங்க கம்மியா இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஆர்வம் பீரியடுன்னு சொல்ல வரணும். எல்லாருக்குமே ஒரு மனநிலை வராது. அடுத்த பிறவியில் நம்ம இங்க பிறந்து அவங்களோட படிச்சு நம்ம அதற்காக கல்வியை வளர்க்கணும் அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்கும் வராது. பிரிட்டில் இலக்கியங்கள் மிக குறைவா இருக்கு மேடம். பிரிட்டில் இலக்கியங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. ஷேக்ஸ்பியரோட நிக்குது. சோ அந்த இடத்துல வந்து நம்ம தான் அதை வந்து வளர்க்கணும். ஆங்கிலத்துல இலக்கியங்களை வளங்க. ஆண்டாரே, என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஷர்மிளா சொல்லியிருந்தாங்க. நன்றி ஷர்மிளா. சொல்லுங்க. லதாவும் வந்து சுதா சூப்பர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன சொல்லணும் அதுக்கு, ஒரு பாட்டு டீச்சர் வாயிலிருந்து இந்த மாதிரி வருது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம், மனதுக்கு இதமாக இருக்கிறது. ஓகே, உங்க ஜாக்கெட் அப்புறம் 2 பீஸா தான் வரும், கட் பண்ணி அனுப்புவாங்களா உங்களுக்கு?
பார்த்துக்கங்க அப்படின்னு இருக்காங்க அவங்க. ஐயோ, இந்த சுத்தி கையில வச்சிருக்கிற கதை போட்டு சொன்னாலும் அது அவளுக்கு தான் கரெக்டா இருக்கும் ஆக்சுவலி. அவ வச்சுனே இருப்பா டக்குன்னு பக்கத்துலயே. நான் பிரியாணியில கலக்கலாமா வேண்டாமா நினைச்சேன், சரி கலக்கலண்ணா அப்படின்றவா. முடிஞ்சது சரியில்ல. ஸோ அப்புறம் ராஜி வந்து ரொம்ப நல்லா பாடணும் நம்ம 2 பேரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ராஜி கார்த்திக். அடுத்த ராஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஃபன்னா தான் டேட்டிங், இன்னும் ஃபன்னா டேட்டிங் தப்பம், ஆனா அரேஞ்ச் மேரேஜ் ப்ராசஸ்ல மென் அண்ட் விமன் மீட் பண்றது கரெக்டாம். ஓகே ஓகே. இன்னும் ஃபன் என்னன்னா, டேட்டிங் பண்றது தப்பா, ஆனா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மென்னும் வந்து மீட் பண்ணலாமா, அப்பதான் அது கரெக்டா. அதாவது என்ன நியாயம் இங்க? ஏன்னா இப்ப யாரோட போய் படுத்தாங்க போனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து தனியா வந்து போய் ப்ராப்ளம் கிடையாது வந்து. ஓகே சொல்லுங்க, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கால் முக்கியமான கால். அது எப்படின்னா, அது எப்படி எங்க எல்லாருக்கும், நாங்க தானே ஃபேமிலி, எங்க எல்லாருக்கும் தெரியும் யார் யாரோட போனாங்க, யார் யாரோட இருந்தாங்க. இது 3வது டேட்டா, 4வது நிச்சயதார்த்தமா, 7வது நிச்சயதார்த்தத்தில் 2 பேர் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அதன் பிறகு வந்து வடிவேல் ஹாய் சொல்லியிருக்காப்புல. பிரியா டி வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஸ்ரீலலிதா சொல்லியிருக்காங்க, டி ராஜேந்தர் சார் பாட்டு ஏதாவது பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோகேஸ்வரன் சொல்லியிருக்காரு, டே என்னடா, ஆமாண்டா டால்டா, நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணு. ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து கிளானிஷ் ஜான் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். யூ ஆர் சச் அன் இன்ஸ்பைரிங் கப்பிள்ஸ் ப்ரோ அண்ட் சிஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் க்ரோத் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றிகள் கிளானிஷ். அண்ட் லதா சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் அந்த டால்டா வாஸ் குட்டா. எக்ஸாக்ட்லி, சாரி. கோபி கிருஷ்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஓகே, பட் இஃப் வைஃப் சீட்ஸ் யுவர் ஹஸ்பண்ட், அது கரெக்டா? நீ கரெக்ட்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு. யாரு சீட் பண்ணாலும் தப்புதான். அதுல என்ன, ஹஸ்பண்ட் பண்ணா கரெக்ட், பொம்பளை பண்ணா தப்பு, எல்லாம் 2 பேர் பண்ணாலும் அது தப்பு தான். தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் விஜய் சரவணன் சொல்லியிருந்தாங்க, லைக் போட்டாச்சு, கமெண்ட் பண்ணியாச்சு, குட் நைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் விமலன் இப்பதான் வந்திருக்காரு. சீட்டிங் அதே தான் லதா இப்ப சூப்பரா அதே விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. சீட்டிங்ல என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எவ்ரி ஒன் ஹேஸ் டு ரைட் டு லிவ் செப்பரேட், அவ்வளவுதான். பட் தே ஷுட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த பார்ட்னர் தே லிவ்ட் வித் அண்ட் டிபார்ட், அவ்வளவுதான். போயிட்டே இருக்கு. இல்ல உங்க ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலன்னா என்ன ஆகும்? இன்கிரிமெண்ட் கிடையாது, சம்பளம் எதுவும் கிடைக்காது. இங்க அது வந்து அப்படியே வந்து இதுவா ஆயிடும், அவ்வளவுதான். ஓகே. நீங்க அந்த கேர் அந்த விஷயங்கள்லாம் பண்ணலன்னா அது ஒண்ணு சம்பளம் குறைப்பு மாதிரி அங்க உங்க மேல இருக்கிற அன்பு குறையும், அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த அந்த அன்பு மாறிடும். தட்ஸ் ஆல். அது குறையாம பாத்துக்காங்க. அதை விட ராஜி இப்ப கேட்ட கேள்வி எனக்கே நெஞ்சே வெடிஞ்சிருச்சு. என்னது? அப்போ நெக்ஸ்ட் ஜென்மம்ல ஜாக்கி ஷேக்ஸ்பியரா அப்படின்னாங்க. அவருடைய பேரை நான் என்னைக்குமே கலட மாட்டேன். எனக்குன்னு தனித்தன்மையோட ஜாக்கி அப்படின்னு தனியா ஜாக்கி நிறைய இலக்கியங்களை ஜாக்கி அவரோட நம்மள அவரை விட நம்ம சிறப்பா வரும். கண்டிப்பா 500 வருஷம் இன்னமும் போயிட்டு இருக்காங்க அவர் வீட்டுக்கு. இங்கதான் ஜாக்கி சேகர் ஆய் போனாரு, இங்கதான் அவரு பயன்படுத்தின கம்ப்யூட்டர் இருக்குது, இதுதான் அவர் காலேஜில் தான் அவரு பள்ளி வளர்த்தாரு. இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து டீச்சர் மேல லவ் வந்தது. ஏன்னா அவர் வந்து அங்க இதுல அந்த பொண்ணு வந்து ஏஜ் அதிகம் அவருக்கு. இல்ல உங்களுக்கு அப்படி போட முடியாது ஜாக்கி, ஏன்னா நிறைய பெண்கள் இருக்கும்போது எத்தனை தெருன்னு வச்சுட்டு இருக்கிறது, இந்த பொண்ணா இந்த டீச்சரா எத்தனை போறது, அப்படி இருக்க முடியாது. ஒரு பொண்ணதான் அவர் வந்து இது பண்ணாரு. ஆமா, ஆனா அதுக்கு இவரோட அதிகம் கொஞ்சம் வயசு, அதனாலதான் ஒரு இலக்கியங்கள் அதிகமா படைக்க முடிஞ்சது. அதனால நம்மளும் அந்த காலேஜ் இந்த மாதிரி சேர்ந்து டீச்சரை கரெக்ட் பண்ணோம். ஆக்சுவலி அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்தா நம்மளுக்கு இன்னும் நிறைய நம்மளும் எழுதும் போது அவங்களும் மோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆக்சுவலி. அதேதான். ஸோ அதுதான் நம்மளுடைய மெயின் பாயிண்ட். ஓகே. ஸோ அதுக்குள்ளரே வந்து உங்களை வந்து ஜாக்கி ஸ்பியர் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கி பாட்டர், ஜாக்கி பாட்டர், ஜாக்கி ஸ்பியர் வருஷோட வந்துட்டே இருக்கு. அண்ட் லதா சொல்லியிருந்தாங்க, சுதா ஐ நோ ஃப்ரம் வேர் தட் பாட்டு டீச்சர் கமெண்ட் கம்மிங். ஓகே. ஃபுல்லா எக்ஸ்ரே கண்ணுமா அவளுது, எல்லாத்தையும் படிச்சிருவாமா, அதுதான். எப்படி இது கரெக்ட் ஆகும்? ஒரு பாடல் நல்லா பாடியிருந்தாங்க, சரி நம்ம கமெண்ட் போடலான்னு பார்த்தேன், பாட்டு டீச்சரே வாழ்த்திருக்காங்கன்னு போது நம்ம என்ன போய் எங்க ஜிபி போய் அதனால நான் விட்டேன். இது ஒரு இதுவா? ஓகேவா. ஓகே. அண்ட் நரேன் இப்பதான் வந்திருக்காங்க. அண்ட் ஜாக்கி நீங்க ஸ்மியூல்ல ரொம்ப நல்லா பாடுறீங்கிறது அமுதன் மென்ஷன் பண்ணியிருந்தாருல. சர்நேம சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு இருக்காங்க. ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரி பேர் போட்டிருக்காங்க உங்களுக்கு ராஜி.
ஸோ இதுதான் வந்த கமெண்ட்டுகள் அண்ட் விஷயங்கள் வரைக்கும் ஓரளவுக்கு தெளிவுபடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குமா இல்லை இதோட விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் உங்களை பாதிக்குதும் எதனால இந்த டிசிஷன்ஸ் பசங்க எடுக்கிறாங்கிறத பேசிட்டோம். ஒருத்தவங்க நம்மளை விட்டு போனா கை கூப்பி வணக்கம் சொல்லி அதற்கு எதிராக வாழ்ந்து காட்டுதலை விட பழி தீர்த்த வேற எதுவுமே இல்லை. மார்க் மை வேர்ட், ஒன்று உங்களை விட்டு கிளம்புதுன்னா 1க்கு 3 வரப்போகுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால போனவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. போனவங்கள கையெடுத்து கும்பிடுங்க, மரியாதையை வச்சுக்காங்க. அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க, குடும்பம் வரை தப்பா பேசாதீங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்ப யோசிச்சு பாருங்க, ரெண்டு ஒரு நல்ல ஒரு விஷயம். நீங்க 2 பேரும் ஒரு மேட்டர் பண்ணும்போது 2 பேரும் போட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்காங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க, போய் அவங்க கல்யாணத்தை கெடுத்து குட்டி சுவர் ஆக்கிட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து 2-3 வருஷம் கழிச்சு இந்த காதலியே மறந்து ஒரு கல்யாணம் உங்களுக்கு நடக்குது. அந்த பொண்ணு பயங்கர பொசசிவ். அப்படி இருக்கும்போது எதிர் வீட்டுக்கே பிளாட்ல உங்க முன்னாள் காதலி வந்து அந்த போட்டோவை 2 குழந்தை வச்சுட்டு இருக்கும்போது எட்டு வந்து காமிச்சோம், உங்க நிலைமை என்ன ஆகும்? இப்ப அது என்ன சொல்லும், என்னை விட்டுட்டு என்னை என் கல்யாணத்தை கெடுத்தல மயிறு ஒருத்த, நீ வந்து எதிர்க்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து புள்ள குட்டியோட சந்தோஷமா இருப்பியா? நான் கெடுக்கிறேன்னு அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி போட்டோ காமிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? சூப்பரான கேள்வி. இதுல இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு, அதே இன்னொருத்தரும் கேட்டிருந்தாரு. இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற யாரையாவது ஐ லவ் யூ சொல்லிட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு எங்க வீட்டுல சரி வரல, உன்னை வந்து கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? அதுதான் நான் சொல்றேன் மேடம். இங்க நீ இப்படி உருட்டும் போது அங்க இன்னொன்னு உருட்டுக்கும். அதனாலதான் நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சொன்னேன் நானு. உங்கள் குழந்தைகள் எல்லாம் கலீல் ஜிப்ரான் சொல்றதுலயே அது 1000 உண்மை இருக்கு. உங்கள் குழந்தைகள் தான், ஆனா அது உங்கள் குழந்தைகள். அதேதான். உங்க ஆத்தா சொன்னா மட்டும்தான், உன் பொண்டாட்டி சொன்னா மட்டும்தான் உன் குழந்தை. அப்படின்னு அவன் உன்னை சொல்லி நம்ப வச்சாலும் உனக்கு வந்து தெரியாதுன்ற நானு. அவ்வளவுதான். கரெக்டு தானே? அதேதான். பீரியட்ஸ் முடிஞ்சு எத்தனை நாள் இருக்கு மேடம்? ஒரு 5 நாள் இருக்குமா குழந்தை தங்குறதுக்கு? அந்த I2 10 ஒரு 100 மணி நேரம்னு வச்சுக்காங்களா, சும்மா ஒரு கணக்குக்கு யோசிச்சு பாருங்க. 100 மணி நேரம் நீங்க என்ன மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்க போறீங்க? புரிஞ்சவன் தான் வந்து டிபெண்டன்டாகவும் வரலாம். அதனால இந்த இதுவே அவங்க சொல்ற, அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், அவங்க வாழணும்னா அவங்க என்ன, ஏன்னா அவங்கள மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸை நீங்க சந்திச்சுக்கவே முடியாது. இந்த பெண்ணினம் மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலைகளை நீங்க சந்திச்சிருக்கவே முடியாது. ஓகே, அதனால அவங்க எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும், அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நீங்களாம் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. கரெக்ட். இந்த படம் பார்த்துருக்கீங்களா? எந்த படம் சார்? ஒரு தனுஷ் படத்துல கூடிய இருந்து கத்தி எடுத்து சொரும் தெரியும் வயிற்றுல, நல்ல தனுஷ் வயிற்றுல டமாலும் ஒண்ணு சொரும், கொடியோ இடையோ ஏதோ ஒண்ணு, அங்க பலான்னு ஒரு சொருக்கு சொருவோம். அந்த மாதிரிதான் தலைகணி பக்கத்துல சுத்தி இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான். ரைட், எனிவே முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சார். மீதி இருக்கிற கமெண்ட்கள் படிச்சா முடிச்சிடலாம் அப்படியே. ஓகே, அண்ட் அப்படியே நீங்க சிமுல அப்புறம் டார்லிங்டன்ல கூடிய சீக்கிரமே வந்து உங்களோட பேர்ல ஸ்ட்ரீட் நேம் இருக்க போதான் அப்படின்னு லதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் டோன்ட் மிஸ் த மூவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, பியூலி அந்த படத்தை வந்து பாருங்க கண்டிப்பா அப்படிங்கிறதையும், அவங்க நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ இதெல்லாம் வந்து 1830 1890 நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தார் அமுதன். அப்புறம் நித்யா கருணாநிதி வந்திருக்காங்க, ஸ்ரீலலிதா வந்து சொல்லியிருக்காங்க குட் ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் கொடி எல்லாருமே அந்த கொடிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஸ்தா இல்லம்மா கொடி. ஓகே, அண்ட் நீங்களும் அந்த படத்தை பாருங்கன்னு அமுதன் என்னையுமே சொல்லியிருந்தார். நன்றிகள். அண்ட் ராஜி சொல்லியிருந்தாங்க, பார்ட்னர் டாக்ஸிக்கா இருந்தாலும் மென்டல் பீஸுக்காக விட்டுட்டு போவாங்க, தேர் சாய்ஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட். அவ்வளவுதான். அந்த புரிதல் வந்தா பெரிய விஷயம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ வேற என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உன்னை கண்டு கொண்டே, என் தந்தை தோழன் ஒன்றான ஆனை நான் கண்டு கொண்டேன், அழகான உன் கூந்தல் மாக்கோலம் அதை கேட்கும் எந்தன் வாசல், காலம் வந்து வந்து கோலமிடும் உன் கண்ணை பார்த்தாலே முன் ஜென்மம் போவேனே, அங்கே நீ
நீயும் நானும் நாம். சூப்பரா பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். வேற விஷயங்கள் வந்து ஒன்றும் இல்லை, கலை நம்ம முடிகிறது. முடிவடைகிறது தான். கன்க்ளூஷன் இதே தான். உங்களுக்கு நீங்கள் இன்னொருத்தவங்க ஆப் வச்சிங்கன்னா, இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டிங்கன்னா, அவங்க இன்னும் உங்களுக்கு வந்து மண்ணள்ளி போடுவாங்க. தட்ஸ் ஆல். அது மட்டும் புரிஞ்சுக்காங்க. தட்ஸ் ஆல். மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கலாம். லைக் பண்ண அத்தனை பேருக்கும் வந்து நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லைக்ஸ். லைக் பண்ணாதவங்க மறந்துருந்தீங்கன்னா டக்குன்னு லைக் போட்டுருங்க. எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.